கேட்டால் கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கர்மா அவங்ககிட்ட வந்து சேரணும். கெட்ட கர்மா போனோன்னா தாராளமாக இந்த அம்மாட்ட போய் கேளுங்க. உங்களுக்கு குலதெய்வம் கிடைக்கலையா போய் கேளுங்க. குழந்தை வரம் கிடைக்கலையா போய் கேளுங்க. திருமண தடியா கேளுங்க. குறிப்பாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெண் சாபம் பெற்ற யாராக இருந்தாலும் உங்கள் பகுதியில் பக்கத்தில் இருக்கிற எந்த அங்காள பரமேஸ்வர் கோயில் இருந்தாலும் போய் தயவு செஞ்சு வேண்டுங்க. அந்த பெண் சாபம்ன்றது மிக கொடுமையான சாபம். அதை ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய சக்தி அந்த அம்மா கொடுப்பாங்க, கொடுத்துன்னு இருக்காங்க இன்றளவும். ஆனால் அங்காள பரமேஸ்வரை பற்றி பேசுறதுக்கு நம்ம நீண்ட நெடிய நேரம் பேசலாம். சக்தியுடைய சொரூபம் அந்த அம்மா, நம்ம அதை உணரதான் முடியும். இப்போ இந்த வழிபாடு பண்ணுறவங்ககிட்ட போய் அம்மா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீல்னு கேட்டிங்கன்னா அவங்கள சத்தியமாக வார்த்தையால் சொல்ல முடியாது. இப்போ நானே என்னால் இதை பற்றி பெருமைகளை தான் சொல்ல முடியுமே தவிர்த்து அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும். நீங்கள் அந்த அம்மாவை பார்க்க அந்த புத்தோடு இருக்கிற அம்மனை பார்க்க நம்மளுக்குள்ள ஒரு சிலிப்பு தன்மை வந்துடும். அந்த சிலிப்பு தான் இறை அனுபவம்னு சொல்கிறது. நம்மளுக்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த அம்மா நம்ம அந்த புத்தை பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன் போயிடும். மனசு அலைப்பாந்து நிம்மதியாக ஒரு நிலைக்கு வரும். அப்போ நம்ம வேண்டல் வைக்கும்போது அந்த அம்மா கூர்ந்து கேட்பாங்க, கவனிப்பாங்க. நியாயமான கோரிக்கை அந்த அம்மாட்ட வச்சா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடையாத பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் செய்த தவறை நாம் உணர்ந்து கேட்க வேண்டும். இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் என்னன்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் ரெண்டு மாதிரி இது வேணும் போய் கேட்பாங்க. ஆனால் அதுதான் முக்கியன்றது தெரிய மாட்டேங்குது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.